குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு? அதாஷ்ட சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்தை பார்த்து தொழில் ரீதியான சில நிறைய சங்கடங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், உங்களுடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல சனி, அப்போ வந்து சுகஸ்தானத்தில் சனி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா மண், மனை, வீடு, உங்களுடைய வாகனங்கள் இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா ஒரு இன்னொருத்தருடைய பணம் மூலியமாக இயங்கும், கடன் மூலியமாக இயங்கும். அந்த கடனை திருப்பி செலுத்துவீங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஏமாற்று வேலைகளை நீங்க செய்வீங்க. கொடுக்காம போறது, இப்ப தர அப்ப தரேன்னு சொல்ற இந்த பேச்சுவார்த்தைகள் மாத்துறது, இதன் மூலியமாக எதிரிகளை சம்பாதிப்பது. கடைசியில் சொல்லுவீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண, எல்லாரும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிரியா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்கரமா இருக்கிறதுனால பாதகம் இல்லை. ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் பிரச்சனை, அப்போ உங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அமைதியா இருப்பாங்க. இந்த ஒரு மாத காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ புதன் வக்கர நிவர்த்தி ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பிரச்சனை கொடுப்பாரு.
அப்ப லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 8ஆம் இடத்தில் உச்சமாகிறார். இந்த இடத்துலதான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தீராக்கடன், ஓகேங்களா? தீராக்கடன். நிறைய பேர் ஃபுட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல பெரிய பிரேக்கை சந்திப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யாரு? 1-4 வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு, சாரி, 1,00,00,000 ரூபாய்க்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா அது 6-7 கோடியே இழுத்து விட்டுரும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பிளான் பண்றீங்கன்னா 1 கோடியே எடுத்து விட்டுரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதன் மூலியமாக தீரா கடன் ஆக்டிவேட் ஆகும். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளே போய் என்ன பண்ணுவோம், அழகா ஓகே நம்மளால கடன் வாங்கினாதான் முடிக்க முடியும்னு போய் அந்த நெருக்கடியில போய் இப்ப கரெக்டா 8ஆம் இடத்துல உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போறாரு. குரு என்பது வழிகாட்டுதல் கூடிய கிரகமா இருந்தாலும் எந்த ராசிக்கு அவர் எப்படி இருப்பாரு? இப்ப லக்னாதிபதியா இருக்கக்கூடிய குரு இந்த வீட்டுக்கு பாவி ஆகிறது ரொம்ப நல்லது, வக்கரமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, லோ டிகிரியா போறது அதை விட நல்லது. அப்போ உங்க சுயஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கே வந்து வினை பிரச்சனை எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவீங்க. ஆனா நீங்க தைரியசாலின்னு கேட்டா கிடையாது. லப்பா திப்பான்னு கட்டுவீங்கன்னா 2ஆம் இடம் சனி இருக்குல்ல, ஒருவேளை துலாம்ல உச்சமா இருக்கு இல்ல சனி வந்து நீச்சமா இருக்கு அப்படின்னா வார்த்தைகள் மூலியமாக உச்சமோ நீச்சமோ உங்களோட வார்த்தைகள் மற்றவர்களை தாக்கும். சொல்லுவாங்க குரு வீட்டுல பிறந்தவங்க ரொம்ப ஞானி, நல்லது எல்லாமே ஓகே. ஆனா குரு உங்களுக்கு பாவியா இருந்தா மட்டுமே தான் அது ஆக்டிவேட் ஆகும். குரு நல்லபடியாக இருந்தா அப்படின்னா அது ஆப்போசிட் ஆக்டிவேட் ஆகும். சுயஜாதகத்தை பாருங்க, சுயஜாதகத்தை பார்த்து அது என்ன சரி பண்ண முடியுமோ சரி செய்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல பனி ரொட்டேஷன் நிறைய இருக்கும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்க சுகஸ்தானம் தூக்கம் இல்லாம கெடுத்து விடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு கடன் வாங்கி ஸ்ட்ரெஸ்ல மாட்டி உங்களுடைய லக்ஸூரியான லைஃப் இங்க கொண்டுட்டு வர்றதுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய அந்த லக்ஸூரி லைஃபை அனுபவிக்க முடியாத நிலைமை வரும். ஜாக்கிரதையா உங்களோட லைஃபை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னா சூப்பர். அப்ப முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க.